இந்த 6 மாதங்களை வீணாக்காதே. வருடத்தில் 6 மாதங்கள் முடிந்து விட்டன. மீதி உள்ள நேரத்தை வீணாக்காதே. 6 மாதத்தை வீணாக்காதே. நம்ம ஜனவரிலேருந்து ஜூன் மீட்டு வந்துட்டோம். நான் அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நான் மாற்ற வேண்டிக்கணும். இனி 6 மாதம் இருக்க போகுது. என்ன செய்ய போகாய்? 6 மாசத்தை வீணாக்காத. நான் சொல்றேன், தேவ ஊழியக்கானாக வரப்போகிற இந்த 6 மாதங்கள் உங்கள் மாற்றத்தின் காலமாய் இருக்க போகிறது. எல்லாம் மாற போகிறது. உங்க வியாபாரம் மாற போகிறது. இந்த 6 மாதத்தில் உங்க மனசு மாற போகிறது. உங்க குடும்பம் மாற போகுது. இந்த ஜீசஸ் சேவ்ஸ் மாற போகிறது. இந்த ஊழியங்கள் மாற போகிறது. சொல்லுங்க, எனக்கு மாற்றம் வேண்டும். சொல்லுங்க, எனக்கு மாற்றம் வேண்டும். ஒரு வித்தியாசம் வேண்டும். ஒரு மாற்றம் நடைபெற ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. மாற்றங்கள் வருவதாக, மாறுதல் வருவதாக, மாற்றம் உண்டாகட்டும், வித்தியாசம் வரட்டும். ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் மத்தேயு எல்லாம் எழுந்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17 அப்பொழுது யோவானுடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர்கள் உபவாசிக்காம இருக்கிறது. உபவாசம் ரொம்ப நல்லது. ஆனாலும் இயேசு சொல்ல, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது யோவானுடைய சீசர் உபாசிக்காங்க, பரிசேயர் உபாசிக்காங்க. நல்லதுதான். அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு நல்லதுன்னு நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம். நிறைய பேர் நிறைய கதை சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம், ஒருவனும் கோடி துண்டை பழைய துண்டை பழைய வஸ்திரத்தோடு, ஒரு கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்குப்பீர்கள். இனி வரப்போகிற 6 மாசத்தை பழைய 6 மாசத்தோடு இணைக்காதே. நீ இணைத்தால் இந்த 6 மாசம் வீணாகும். புது திராட்சை, இனி வரப்போகிற புது 6 மாசத்தை பழைய துருத்தில வாக்காத. பழசு, பழைய சிந்தனையில், பழைய ஸ்டைலில், பழைய லைஃப்ல, பழைய பிஸ்னஸ்ல, பழைய மாதிரியே அந்த புதுசு எடுத்து அங்கே போடாத. பாஸ்டர் வால்டர் அவனுக்கு 6 மாசம் கத்துக்கு டைம் கொடுக்காங்க. இதுல போக ஐடியாவை நீ பழசுல போடாத. வார்த்து வைத்தால் துருத்தி கிளியும். நீ புதுசா எடுத்து பழசுல போட்டா கிழிஞ்சிடும். ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைப்பேன். ஏன்னா இதுல பழசுல போட்டா கிளியும், புதுசுல போட்டா அது விரியும். அந்த பேக் விரியும், அது விரியும். அப்பொழுது ரெண்டும் பத்திரமாக இருக்கும், உட்காரலாம். நம்ம எல்லாரும் இந்த காலையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்ல இருக்கோம். ஒரு மாற்றம் வரப்போகுது. மிகுதி 6 மாசத்துல நாங்கள் இருக்கிறோம். இந்த வருடம் ஆரம்பித்த பொழுது நான் ஒரு பிரசங்கம் பண்ணினேன், இந்த வருடத்தை வீணாக்காதுன்னு. ஆனா இன்றைக்கு 6 மாதங்கள் முடிந்து விட்டன. இந்த 6 மாதத்தில் சிலர் முன்னேறினார்கள், சிலர் நிலைத்திருக்காங்க, சிலர் வெற்றி பெற்றாங்க. ஆனால் சிலர் விழுந்து விட்டாங்க, சிலர் நின்று போயிட்டாங்க, சிலர் சோர்ந்து போயிட்டாங்க, இன்னும் சிலரை காணவில்லை. ஆனால் தேவன் நம்மிடத்து 2 கேள்வி கேட்க, இந்த 6 மாதத்திலே நீ என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? 6 மாசம் என்ன நடந்துச்சு? சாப்பிட்டேன், குடிச்சேன், வேலை செஞ்சேன், அதே லைஃபா? உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? ஒரு கேள்வியை கேட்கிறார். 2வது கேள்வி, இனி வரும் 6 மாதங்கள் எப்படி வாழப் போகிறாய்? இந்த வருடம் தொடங்கி 6 மாதம் கடந்து விட்டது. மீதமுள்ள 6 மாதம் நமக்கு தேவன் ஒரு புதிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கடவுள் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் ஜனவரியில. ஆனா 6 மாசம் வீணாக்கி இருக்கு உனக்கு. கடவுள் இன்றைக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறாரு. இன்னொரு தரணி எழும்பி நீ வாழுன்னு, உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு செகண்ட் சான்ஸ். கடவுள் எனக்கு 2வது சந்தர்ப்பம். வால்டர், இந்த 6 மாசம் சர்ச்சில் என்ன செஞ்சா? உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். மீது 6 மாசத்துல உன் வாழ்க்கையை மாற்று. நான் இந்த பிரசங்கத்தை பண்ணாட்டே நீங்க போன 6 மாசமா இது சாதாரண வாழ்ந்துப்பீங்க. இன்னைக்கு நின்று சிந்திக்க வைக்கிறேன்.
இதுவரை கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகளை அல்லது தவறிவிட்ட வாய்ப்புகளை எண்ணி கவலைப்படுறது நிறுத்தணும். இந்த 6 மாசத்துல நான் அந்த மிஸ்டேக் பண்ண, இதை மிஸ்டேக் பண்ண, அவனுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், இவனை நம்பி ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், இந்த 6 மாசம் அவனை எதிர்பார்த்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. இதை நினைச்சு பேசி பேசி இருந்த நீ இன்னொரு 6 மாசம் இருந்து உன் வாழ்க்கையை வீணாக்காத. வாழ்க்கை வீணாக்காத. 6 மாதம் கடந்த நிலையில 6 மாதங்கள் எப்படி இருந்தது அதல்ல முக்கியம். இனி வரப்போற 6 மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன செய்ய போகிறாய். கடந்த காலத்தை குற்றம் சாட்டாதே, அதிலிருந்து ஒன்று கற்றுக்கோ. நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், இதில் இதை படித்தேன், இங்கே விழுந்தேன், இதில் ஒன்று படித்தேன், அதை கற்றுக்கொள். கடந்த 6 மாதங்களே நீ தவறுகள் செய்திருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம், சில வாய்ப்புகளை நீ பேசல சில சான்ஸ் நீ மிஸ் பண்ணிருக்கலாம், சில பிரச்சனைகளால எங்கோ நின்று இருக்கலாம். வாழ்க்கையில பிரச்சனை யாருக்கு வரல, வாழ்க்கையில தோல்விகள் நிறைய பேருக்கு வந்துக்கு, நீ எழுந்திருக்க வேணும். ஆனா தேவன் சொல்றார், கடந்ததை சுமந்து கொண்டே வாழாத, நடந்த பிரச்சனை நினைச்சு கொண்டே வாழாத, ஓ வாழ்க்கையை மாத்து. யாரோ உனக்கு ஏதோ பிரச்சனை படுத்திட்டாங்க சொல்லி அப்படியே அதே நினைச்சு கொண்டு இருக்காத. கடந்ததை சுமந்து வாழாதே, குற்ற உணர்வுல சிக்காத. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்ப அவன் பேசுவான் இவன் பேசுவான் என்று சொல்லி அதுல இருக்காத. மத்தேயு 9:14 வாசித்தோம். அப்பொழுது யோவானுடைய சீசர் அவர்கிட்ட வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகத்தை உபவாசிக்கும், உம்முடைய சீசர்கள் ஏன் இவன் இப்படி, ஏன் அவன் அப்படி கேள்வி கேட்கிறாங்க. அவனை பார்த்து கேள்வி கேட்காங்க. இயேசுவின் சீசர்களை பார்த்து மற்றவர்கள் விமர்சித்தது போல கடந்த 6 மாதத்தில் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை எதிர்த்து உங்களை தப்பா பேசலாம், நீ மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொல்லலாம், உன்னை குற்ற உணர்வுல வைக்கலாம். நான் உனக்கு சொல்றேன், மிஸ்டேக் நடந்துச்சு தானே, கடந்த நிகழ்ச்சியினால உன்னை உடைச்சிடாத. அது உன்னை மாற்ற வேண்டும், உன்னை அது மாற்ற, அந்த நிகழ்ச்சி உன்னை மாற்ற வேண்டும். இவனை இப்படி பேசுறான், இவன் இப்படி என்ன பேசுறான். நான் உனக்கு சொல்றேன், உன்னை பத்தி பேசுங்க, உன்னை விட உத்தமன் ஆனவங்க இல்ல, நல்லவங்க இல்ல, ஆனா அவங்க ரொம்ப திறமைசாலி. ஏன்னா நீ செஞ்ச பிள்ளை அகப்பட்டுச்சு, ஆனா அவங்க அகப்படாம பிள்ளை செய்கிற அளவுக்கு திறமைசாலி. அவங்க நல்லவங்க நினைக்காத, அவங்க திறமைசாலி. பேப்பரை மூடி செய்யறதுக்கு திறமைசாலி. நீ விபச்சாரம் செஞ்சு கையும் களவுமா பிடிபட்டிருந்தா கூட உன்னையும் மன்னிக்கிற இயேசு அவர் மன்னிப்பார், மற்றவனை குற்றப்படுத்துவான். என் வாழ்க்கையில் ஒண்ணுதான் தெரிஞ்சேன், நான் செஞ்சது கையும் களவுமா பிடிபட்டாலும் ஒத்த நாள் ஒன்றும் புடுங்க முடியாது. ஏன்னா அது என் மிஸ்டேக். நான் கடவுளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுக்கேன், சேவை செஞ்சுக்கேன். அவர்களை நான் விழுந்த பொழுது என்னை தூக்கி வைக்கிற தேவன். நான் அவனையும் பார்க்க மாட்டேன், இவனையும் பார்க்க மாட்டேன், நான் போய்கொண்டே இருப்பேன். நான் போன பின்பு போன இடம் அவனுக்கு பேசும். நீ போய் காட்டு, வாழ்ந்து காட்டு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. நீ வாழ வேணும். எப்பயும் அவன் கிட்ட போக இவன் கிட்ட போக வெக்கப்பட்டு கொண்டு இருக்காத, தலை நிமிர்ந்து வாழு. வாழ்க்கையில தைரியத்தை வச்சுக்கோ, ஒத்தனுக்கும் தலை குனியாத. இவன் சொல்லுறான், இவர் வந்து இப்படி இவர் இப்படி, அது இல்ல. நீ உன் வாழ்க்கையில நீ மற்றவங்களுக்காக வாழ நினைக்காத. நல்ல விஷயமா தான் அதை காப்பி பண்ணாத. அந்த பாஸ்டர் மாதிரி இந்த பாஸ்டர் மாதிரி, பாஸ்டர் வால்டர் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் நீங்க எப்படி, நான் இப்படித்தான். அந்த சீசன் உபாசம் பண்ணுங்க, இந்த சீசன் உபாசம், நான் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இது என் ஸ்டைல். நீ உனக்கு நோக்கு வழியை வச்சுக்கோ. ஏன்னா நாங்க யூனிக், நம்ம யூனிக், நம்மள மாதிரி ஒத்த இல்லை. அந்த வாழ்க்கையை வாழ தீர்மானம் எடு. அதுதான் வாழ்க்கையா இருக்கட்டும். மற்ற விமர்சனத்தை தாண்டி நீ வெளியில பாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசேயர் எதிர்த்தாங்க, சதுசேயர் எதிர்த்தாங்க. ஆனா இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார், கடல் மேல் நடந்தார், அவர் மரித்தவர்களை எழுப்பிக் கொண்டே போனார். நீ கேட்காத, நீ செய்யாத செஞ்சு கொண்டே போ, நீ வாழ்ந்து கொண்டு போ. இது உன் வாழ்க்கை. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்காங்க என்று கவலைப்படுத்த நிப்பாட்டு. அவங்க நினைச்சுக்குவாங்களே, இவன் நினைச்சுக்குவானே, அதை விட்டு. இன்று பிசாசு குழம்பி இருக்கான். ஏன்னா நான் இன்னைக்கு பேசுறதுனால நீங்க எழும்ப போறீங்க. பிசாசை பார்த்து சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் திரும்ப வந்துட்டேன்னு. சத்தமா சொல்லுங்க, நான் திரும்ப வந்துட்டேன். 1ஆம் தேதி திரும்ப வந்தேன், விழுந்தேன், நீ நினைச்சா முடிஞ்சானே, ஆனா திரும்ப வந்தேன். நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன்,
உங்க வாழ்க்கையில எந்த அளவு வேகமாக பலமாக கீழே விழுந்தீங்களோ அதை விட பலமாக நீங்க மேல எழும்ப போறீங்க. இந்த ஜூலை மாதம் எழும்ப போறீங்க. உங்க வியாபாரம் எழும்ப போகுது. எந்த பலமாய் கீழே போனதோ அதை விட பலமாக என் ஆண்டவர் உங்களை எழுப்ப போறார். சொல்லுங்க, நான் எழும்புவேன். எழும்பு. ஹalleluya. எழும்பு, உட்காருங்க. மற்றவர்களுடைய லைஃப்ல மற்றவர்களுடைய எண்ணங்களை மாற்ற நீங்க முயற்சி செய்ய வேணாம். அதை விட்டுங்க. அவன் என்னைய நினைச்சிட்டான், மற்றவர்கள் உங்களுக்கு தப்பா நினைப்பதை மாட்டாதீங்க. இப்ப என்னைய பார்த்தவங்க தப்பா நினைச்சு உங்களுக்கு தெரியுமா, நான் அப்படி இல்லை, இவர்கிட்ட கேளுங்க, இந்த சாட்சி இந்த டைமுக்கு இதெல்லாம் நிரூபிச்சு கொண்டுக்காது. ஏன்னா இதுலயும் வாழ்க்கை போயிடும். இது உன் வேலை இல்ல. மாறாக உங்க தலைக்கு என்ன தேவை, உங்க மண்டைக்கு என்ன தேவை, ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை, உங்க இலக்கு என்ன என்பதில் உறுதியாய் துணிச்சலுடன் புதிய பாதையில் இன்னைக்கு தொடங்க. புதிய பாதையில் தொடங்க. என் பிரசங்கத்தின் மையம் வருது, முக்கியமான இடம். இந்த 6 மாசத்துல இன்றைக்கு ஒரு காரியம் நடக்கணும். மனசு புதுசாகணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னை பற்றி அவர் என்ன செய்யும் நினைக்காக அந்த சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதனால் மறுபாங்க. உங்க மனசு புதுசாகணும். இன்னைக்கு மனசு புதுசாகணும். பிரச்சனை நேரம் அல்ல, பிரச்சனை அரசாங்கம் அல்ல, பிரச்சனை மனசு. பழைய சிந்தனையிலே வாழ்ந்து, பழைய பழக்கத்திலே வாழ்ந்து, பழைய எண்ணத்திலே வாழ்ந்து உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. இப்ப 6 மாசம் நான் சர்ச் செஞ்சுட்டேன். என்ன வளர்ச்சி? உதாரணம் சொல்லுவோம், வளர்ச்சி இல்லை. இந்த வரப்போற 6 மாசமும் அதே மனசுல அதே ஸ்டைலா செஞ்சா என்ன நடக்கும்? வளருமா? எனக்கு ஒரு காஃபி குடிக்கும். நான் எப்பயும் பிளாக் காஃபி குடிப்பேன். சரி, நாங்கள் மில்க் காஃபியை பார்த்து பார்ப்போம். ஒரு கப் எடுத்து நல்லா தண்ணியை சூடாக்கிட்டு 1 டீஸ்பூன் பிளாக் காஃபி போடுவோம், 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் போடுவோம், பால்மா போடுவோம், 2 டீஸ்பூன் சீனி போடுவோம். இந்த 6 மாதம் நாங்கள் நல்லா அடித்து குடிக்கும். குடிச்சிட்டு இனி வர போகிற நாள் சொல்கிறேன், பாரு இனிமேல் நான் போடுற காஃபி பெஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக பயங்கர டேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு 1 டீஸ்பூன் காஃபி போட்டு 2 டீஸ்பூன் மாவை போட்டு மில்க் மாவு பவுடர் 2 டீஸ்பூன் சீனியை போட்டு கலக்கி குடிச்சு பார்த்தா வித்தியாசமா இருக்குமா? நீ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா என்னத்துக்கு இன்னும் அந்த 6 மாசம்? ஆமா, இப்ப அந்த கடையை 3 நாள் லாஸ் தான், பரவாயில்ல. அதே மனசுல அதே வாழ்க்கையில வாழாத. அன்னுடைய பிரச்சனை இல்ல, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இல்ல, நான் அதை பத்தி தெளிவா சொல்லுவேன். எதுவும் பிரச்சனை இல்ல. ஓ மனசுல வந்த சிந்தனை, நான் சர்ச்ச செய்கிற ஸ்டைல்ல எதுவும் மாறாட்டி என்னத்துக்கு இன்னும் இந்த 6 மாசம்? அப்ப மாற்றம் தலையில் ஆரம்பிக்கணும். தேவன் என்று சொல்ல மனசை மாத்து, அப்ப வாழ்க்கை மாறும். நிறைய பேர் ஒரே வாழ்க்கை, வித்தியாசம் இல்லை. லூக்கா 15:17-18 ஒரு கெட்ட குமாரன் தான். அவன் எல்லா சொத்தை எடுத்து 6 மாசம் வாழ்ந்தான். 6 மாசத்துல போக 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 கீழே தான் போனான். இன்னும் 6 மாசம் அப்படியே போயிருந்த என்ன நடந்துக்கும்? கீழே தான் போயிருப்பான். ஆனா பைபிள் சொல்லுது அவனுக்கு புத்தி தெளிஞ்சு. உங்களுக்கு புத்தி தெளிய வேணும். நான் இது என்ன செய்யறேன்? ஜாபுக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், கரண்ட் பில்லை கட்டுறேன், தண்ணி பில்லை கட்டுறேன், வீட்டு செலவு செய்றேன், அவ்வளவுதான், மிச்சம் இல்லை. இப்படியே நான் வாழ்ந்தா வயசாக மட்டும் வாழ்வேன். ஆனா வயசு போனவன் வேலை கொடுப்பான். உன் வாழ்க்கை எங்க கொண்டு போகணும், உன் வாழ்க்கை எங்க வைக்க வேணும், நீ நினைக்க வேணும். நான் பாஸ்டர் பொம்பளை சொன்னா இப்படி மதர் தெரேசா
அவள் மதர் ஆகும் போதே யங்காக தான் இருந்தா. அழகுள்ள பெண். ஒவ்வொரு கடைகளுக்கு போய் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, சின்ன பிள்ளைகள் எடுத்து வளர்க்கணும், நாத பிள்ளைகள் மாற்றணும் சொன்னதில் ஒத்தை இழுத்து போட்டு அவளை ரேப் பண்ணுறதுக்கு எத்தனை இடத்துல அவளை தப்பாக பயன்படுத்த பார்த்தாங்க, காரி துப்புனாங்க. ஆனால் வாழ வேணும்னு நினச்சாலே கையேந்தி ஆக்கள் கிட்ட எடுத்தவ இன்றைக்கு கையை நீட்டி கொடுக்குற அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெண், ஒரு புருஷன் சப்போர்ட் இல்லாம, ஒரு ஆம்பளோட சப்போர்ட் இல்லாம, ஒரு பிள்ளைகளை சப்போர்ட்லாம் வாழ முடியும்னா ஏன் ஒன்னால வாழ முடியாது? சிந்தி மண்டல யோசி. பைபிள் சொல்லுது லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிஞ்சு அவன் என்ன சொல்றான், அவன் என் தகப்பனுடைய கூலிக்காக எத்தனோ பேர் பூர்த்தியாய் சாப்பிட்டு நானும் இங்க. அவன் கதை சரி. இந்த கவர்மெண்ட்ல நிறைய பேர் புது வீடு கட்டுறாங்களே இல்லையா? சொல்லுங்களேன். பெரிய பெரிய வாகனங்கள் வாங்குறாங்களே இல்லையா? வசதியா 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடாங்களே இல்லையா? அப்ப நான் ஏன் எப்படி இருக்கேன்? இது டேக்ஸ் பிரச்சனையா, உங்க மண்டையில பிரச்சனை? பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, மண்டை பிரச்சனை வச்சுக்கொண்டு மற்றவனை பிரச்சனை ஆக்காத. அது உனக்கிட்ட தான் ஆக பிரச்சனை. 88 வயசுல ஒரு தாத்தா கோழியை பொறிச்சு வித்து சம்பாதிக்கலாம் நினைச்சு இன்டர்நேஷனல் லெவலுக்கு வர முடியும். வாழ்க்கையில வரணும்னு நினை. அவன் சொல்லுறான், எல்லாரும் நல்லாக்க நான் ஏன் பிடிக்க மண்டை. அவன் திங்க் பண்ணான். பைபிள் சொல்லுது அவனுக்கு புத்தி வந்துட்டு. ஆனா புத்தி வந்து அவன் பண்டி மேய்க்க இடத்துல பண்டியோடு இருக்கான். காலைல எழுப்புறான், தூங்குறான், பண்டி சாப்பாடு சாப்பிடுறான், உட்காரான், தூங்குறான். அவன் சும்மா சரி அவனோட புத்தி தெளியாட்டி இன்னொரு 6 மாசம் அதிலே தான் இருந்துப்பான். ஆனா அவனுக்கு புத்தி தெளிச்சு அடுத்த வசனம் என்ன சொல்லுன்னா, புத்தி தெளிந்து நான் எழுந்து. நீங்க இன்னைக்கு எழும்ப வேண்டும். நீங்க இன்னைக்கு எழும்ப வேணும். உங்க வாழ்க்கைக்காக எழும்ப வேணும். மாற்றத்துக்காக எழும்ப வேண்டும். அடுத்த தலைமுறைக்காக எழும்ப வேணும். உங்க பரம்பரையில உங்க சொந்தத்துல யாருமே வாழாத வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அதுக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உட்கார். அவன் சொல்ல, நான் எழும்பி என் தகப்பனிடத்தில் போய் நான் அங்க போவேன். அவனோட புத்தி தெளிஞ்சு முதல்ல மண்டையில மாற்றம் வரணும், தலையில மாற்றணும். முதல்ல தலை வரணும், அதுக்கு பார்த்தா கால் வரணும். நிறைய பேருக்கு கால் தான் வருது, செஞ்சதே செய்வாங்க. அதை செய்யாத தலை வரணும். தலை வெளியே வரணும். பக்கத்தால தட்டி சொல்லுங்க, மண்டை வெளியே வரணும். கேன்சர் நோயில ஆகாது இருந்தா அந்த கேன்சர் நிற்காது. எப்படி இந்த கேன்சர் இந்த வெளியே வரலான்னு நினை, வலி பிறக்கும், அதிசயம் நடக்கும். அவன் வந்தான், வெளியே வந்தான். அவனோட வாழ்க்கை மகிழ்ச்சி. இருந்த விதமா வாழாதீங்க. இந்த இடத்துல யாரோ சொல்லுறாங்க, பாஸ்டர் எங்க பாஸ் நல்லோம், எனக்கு அவ்வளவு வேலை இல்லை, எனக்கு சம்பளம் கிடைக்குது. உனக்கு என்ன முன்னேற்றம்? ஒரு முன்னேற்றம் இல்லையா? அது ஒரு பண்டி தோட்டம். அதை விட்டு லைஃப்ல ரிஸ்க் எடுக்க. அவன் ரிஸ்க் தான் எடுத்தான். நான் இந்த பண்டி வேலை அவனுக்கு வேலையே கொடுக்கல. அந்த வேலையை விட்டுட்டு அப்பா கிட்ட போகணுத்துல, அப்பா நீ வேணாம்னு சொல்லி எப்படி இருக்கும்? லைஃப்ல ரிஸ்க் எடுங்க. அதுதான் வாழ்க்கை வெற்றி. 4வது, புதிய ரசம் புதிய பாத்திரம். 17ஆம் வசனம் மத்தேயு 9:17. புது ரசத்தை பழைய துருத்திகள் வாக்குறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் தீந்து போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டிருக்கும். துருத்தி சொன்னது ஒரு லெதர்ல இருக்கும். புது வாயினை பழசுல போட்டா அது கிழிஞ்சிடும். ஆனா புது வாயினை புதுசுல போட்டா அது விரியும். தேவன் புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கா. ஆனா பழைய மனசுல இருந்தா சரி வராது. இப்ப இந்த சர்ச்சை கொஞ்சம் மாத்தி செய்யணும்னு நினைச்சா, யாராவது இன்னொரு புது ஆள் எடுக்கணும் சர்ச்சுக்கு வேலைக்கு.
நான் சர்ச் வேலைக்கு புதுசாக யாராவது எடுத்து என் ஐடியா கொடுக்கணும். ஏன்னா இருக்கிறவெல்லாம் பழைய மண்டை. புது தாட்ஸ் வர நான் புதுசில் போடணும். சர்ச்சில் விஷயங்கள் நான் புதுசாக மாற்ற வேண்டும். புது திட்டங்கள் வரணும். கடவுள் நமக்கு புதிய வாய்ப்புகளை, புதிய ஆசீர்வாதங்களை அவர் தரப்போகிறார். ஆனால் அதுக்கு புதிய மனசு வேண்டும், புதிய ஒழுக்கம் வேண்டும், புதிய ஆவிக்கிற வாழ்க்கை வேண்டும். இப்போ நான் என்னுடைய உடம்பை மாற்றி நல்லா கட்டு மசாக்கி வரணும். அது என்ன மனசு வந்து சொல்லுமே. அப்படி வந்தால் நான் பழசு மாதிரியே சாப்பிட முடியாது. அப்போ நான் அந்த டாக்கெட்டுக்காக பழைய விதமாக வாழ முடியாது. நான் இந்த ஸ்டைலை மாற்றிட்டேன். அப்போ புதுசு வந்தால் புதுசாக இருக்க வேண்டும். நல்ல சாப்பாடு கடை, ஆனால் சாப்பாடுல பிஸ்னஸ் இல்லை. பாஸ்டர் நான் ருசியா போட்டு எல்லாத்தையும் இருப்பேன். நீ அங்கே போட்ட சரி வராது. ஏன்னா அங்கே பேர் வந்துட்டு அதுதான். நீ அதை மாற்றணும். நாம ஒன்று நிப்பாட்டி இன்னொன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணனால தோக்கல்ல. நாங்கள் புது பிறவியாய் மறுரூபம் எடுக்கிறோம். அதுதான் உண்மை. ஆக்கள் மூடிடான்னு சொல்லுவான். ஆக்களை பார்க்காத. நம்ம வாழ்க்கையில ஜெயம் முக்கியம். கெட்டுக்குமானுக்கு புத்தி வந்த போல அவன் எழுந்தான். நீ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து புதிய காது செய். புதுசுல போடு. புது சிஸ்டம் ஆக்கிட்டேன். சர்ச் எல்லாமே சிஸ்டம் புதுசு. என் பிசினஸ் ஸ்டைலும் புதுசு. பழசு மாதிரி செஞ்சா ஒருத்தன் செத்தா என் பணம் போயிடும். இப்ப அப்படி இல்லை. புது ரசத்தை புது துகத்தில் வைப்பது போல இந்த மீதமுள்ள காலத்தை புது மனதோடு புதிய காகத்தில் போடு. ஏதாவது புதுசு யோசி. ஒரே காகத்தை செய்து வித்தியாசத்தை பார்க்க முடியாது. செஞ்சதே செஞ்சு கொண்டு இருக்காத. செஞ்ச விதமா செய்யாத. இங்க தலைவர்களுக்கு சொல்ல சற்று வித்தியாசமா யோசிங்க. வித்தியாசத்தை கொண்டு வாங்க. ஐந்தாவது, இனி வரும் 6 மாதங்கள் மாற்றத்தின் காலம். இது தீர்மானத்தின் நேரம். தீர்மானம் எடு. நான் இந்த 3 நாளைக்கு மேல நான் தாமதிக்க மாட்டேன். நான் தாமதிக்க மாட்டேன். இனி நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். இனி நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன். உங்க இலக்கு ஸ்ட்ராங்னா உங்க செயல் ஸ்ட்ராங் ஆகும். நான் 60 நாளுக்குள்ள இதை செய்யணும்னு நினைச்சுக்க. அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கனால நான் எடுக்க ஒவ்வொரு நடவடிக்கையும் ஸ்ட்ராங் ஆக்க. உங்க இலக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னா உங்க ஆக்ஷன் ஸ்ட்ராங் ஆக்காது. நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா உங்களோட தீர்மானத்தை வைங்க. இந்த 6 மாதத்துல என் உடம்பை சரிப்படுத்தி என் வியாபாரத்தை மேலே கொண்டு இந்த ஊழியத்தை நான் மேலே கொண்டவன்னா நான் மாற வேண்டும். நான் தேவனை அதிகம் தேட வேண்டும். ஜெப வாழ்க்கை உயர்த்த வேண்டும். வேதத்தை அதிகம் வாசிக்கணும். சபையில் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கணும். சில பழைய பழக்கங்களை நான் விட வேண்டும். அதே விதமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னதான் மண்டியில் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்ட்ராங்காங்க. லைஃப்பில் போல்டாக தீர்மானிடுங்க. தேவாவியான சொல்லுவா இதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி கொண்டு அதிலே இருக்காத. குட் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்துட்டு. சிலதுக்கு குட் பாய் சொல்லணும், சில குட் பாய் சொல்லணும். பண்டி தோட்டத்துக்கு குட் பாய் சொல்லணும். இதை விட்டா அங்கே போயிட்டு அங்கேயும் இல்லாமல் நான் எங்கே சொல்லு. வாழ்க்கையில் நீ முன்னுக்கு போக எடுக்க ஒரு தீர்மானமும் தோல்வி அடையாது. அது தோல்வி அடையாது. இது சாதாரண காலம் அல்ல. இது உன்னை மாற்ற காலம். எதிரியை எதிர்த்து பயப்படுத்துறவங்களுக்கு பயத்தை காட்டு. பயப்பட வேண்டும். மரணம் சாக வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 காரியம் உன்னால இது முடியாது, நீ தோல்வி அடைஞ்சவன், எல்லாம் போச்சு. நிறைய பேர் இதே சொல்லுவாங்க, எனக்கு முடியாது, நான் தோத்துட்டேன், இதெல்லாம் போச்சு பாஸ்டர். ஆனா நான் சொல்ல அது போய். ஒருவேளை நீ தோல்வி அடைந்திருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம், உன்னால முடியாம இருக்கலாம். ஆனால் அது போய் தேவன் சொல்லுறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் என்னை வாழ வைக்காது. யாருக்கும் பயமில்லாமல் வாழ காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்ல, நீ இன்னும் முடியல, நீ முடியல. தேவன் உன்னை உடைக்கல்ல, அவர் உன்னை விரிக்கும்படி விரிக்கும்பா. இந்த காலையில் உன்னை விரிக்க விரும்புகிறார்.
உனக்குள்ள ஏதோ புதுசா போட உன்னை விரிய பண்ண விரும்ப, உன்னை கிளிய வைக்க மாட்டா, உன்னை விரிப்பாரு. நிச்சயம் புது தீர்மானம், நீ விரிவாய், நீ விரிவாய். உன் பணம் விரியும், உன் வியாபாரம் விரியும், ஊழியம் விரியும், தேவ கிருபை விரியும். இந்த 6 மாதங்கள் உங்களை பணம் எல்லாம் விரியும். இந்த 6 மாதங்கள் முடிந்ததென்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக்கலாம். உன்னோட லைஃப் முடிச்சுன்னு ஆண்டு அந்த முற்றுப்புள்ளியில் ஒரு சின்ன கோடு போட்டு கம்மா போட்டு அவள் புதிய ஸ்டார்ட்டை உனக்கு உண்டு பண்ணி கொடுக்க போவா. ஒரு புது ஸ்டார்ட் உனக்கு வரப்போகுது. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய சந்தர்ப்பத்தை கொடுக்கா. அதை வீணாக்காதீங்க. கடவுள் எனக்கு கிருபையாக எனக்கு ஒரு புது சான்ஸ் கொடுத்துக்காக இந்த 6 மாதம் வாழ்ட்ட உனக்கு நான் தாரேன். இந்த சபையை நீ நல்லா செய், நீ வெற்றியா செய். புதுசாக என்ன செஞ்சதே செஞ்சு கொண்டு இருக்காத, இதே விதமாக இருக்காத, வித்தியாசமாக செய். அவன் வாகானோ இவன் வாகானோ, இவன் கூட்டத்துக்கு வாங்கணும் இவன் கூட்டத்துக்கு, நீ செய்கிறத செஞ்சு கொண்டே போன்னு கொடுத்துட்டாங்க. முடிவாக இன்று தேவன் கேட்கிறா, இனிமேல இன்னும் அதே மனிதனை போல் வாழப் போகிறாயா, அதே மனுஷாய் வாழப் போகிறாயா, அல்லது புதிய மனிதனாய் மாறப் போகிறாயா? அவனுடைய கேள்வி இது. இன்று ஒரு தீர்மானம் எடு. இந்த 6 மாதங்களை வீணாக்க மாட்டேன். இனி வரும் காலத்தை தேவனுக்காக வாழ்வேன், மனதை புதிதாக்குவேன், என் லைஃபை மாற்றுவேன், வாழ லைஃபை நான் மாற்றுவேன். இறுதி அறிக்கை, இந்த 6 மாதங்கள் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. நான் வீணாக்க மாட்டேன், நான் புதுப்பிப்பேன், நான் தேவனின் நோக்கத்துக்காக வாழ்வேன், என் வாழ்க்கையை ஜெயமாய் வாழ்வேன். ஒரு தீர்மானத்தோடு நீ ஒரு வித்தியாசமான மனதோடு இரு. இந்த 6 மாதத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாட்களையும் ஜெயிக்கத்தக்கதாக நான் வாழ வைப்பேன். ஒவ்வொரு நாள் நீ ஜெயித்து கொண்டே போவாய். நீ தோல்வி அடைவதில்லை, நீ வெற்றிக்கு மேல் வெற்றி செல்வாய். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாய் அவர் ஆஸ்வதிப்பாக.